ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷத் வேர்ல்ட். நான் உங்கள் அனு. இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு சூப்பர்பான சம்மர் ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சம்மர் அப்படிங்கிறனால நம்ம ஏற்கனவே மில்க் ஷேக், ஜூஸ், ஐஸ்கிரீம்னு குழுன்னு சில ரெசிபிஸ் பார்த்துருப்போம். ஆனாலும் இந்த காஃபி டீ பிரியர்களுக்கு அதெல்லாம் அவ்வளவா இது பிடிக்கிறது இல்லை. காஃபி டீ குடிச்சா தான் ஒரு ட்ரிங்க் குடிச்சது போல ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த சம்மரில் எப்படிங்க சுட சுட இந்த காஃபி டீயை குடிக்க முடியும்? ஸோ இன்னைக்கு ரொம்பவே சூப்பர்பான காஃபி டீ பிரியர்களுக்காகவே ஒரு யம்மியான ஐஸ் டீ அண்ட் கோல்ட் காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு சாஸ்பேனில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. இந்த தண்ணி ஓரளவுக்கு இந்த மாதிரி கொதிக்கட்டும். அப்புறம் இது கூட குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி ஒரு துண்டு சேர்த்திக்கங்க. கூடவே 4 to 5 புதினா இலை, இதை அதிகம் சேர்த்திக்க வேண்டாம். அப்புறம் எந்த பிராண்டு டீ தூள் யூஸ் பண்ணாலும் அதில் 1 ஸ்பூன். அப்புறம் உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவு சுகர், ப்ரௌன் சுகரோ ஒயிட் சுகரோ சேர்த்திக்கங்க. இது கூட 2-3 ஏலக்காயை நல்லா இடிச்சிட்டு இது கூட சேர்த்திக்கங்க. இதை இப்போ ஒரு 3 to 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிச்சு வரட்டும். சில பேர் ஸ்ட்ராங்காக குடிப்பாங்க, இன்னும் சில பேர் லைட்டாக தான் லைக் பண்ணுவாங்க. உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி டிகாஷன் ரெடி பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுறலாம். இதை ஆறுற வரைக்கும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆன சில்லுன்னு இருக்கிற பால் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஃப்ரீசரில் 3 to 4 மணி நேரம் வச்சா இது போல் ஐஸ் கட்டி பால் நம்மளுக்கு கிடைக்கும். இது கூட 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. அதே 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரும் சேர்த்திக்கங்க. அப்புறம் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்னைக்கு கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஐஸ்கிரீம் கூட 1 ஸ்கூப் சேர்த்திக்கலாம். ஆனால் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்கறனால ரிச் டேஸ்ட் கொடுக்கும். இது எல்லாத்தையும் இப்போ 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஹை ஸ்பீடில் பிளெண்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அடுத்து இது போல் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் 1ல் 3/4 டம்ளர் அளவுக்கு ஐஸ் கியூப் நாம காய்ச்சி ஆற வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த டீ டிகாஷனையும் சேர்த்திக்கங்க. அப்புறம் இது கூட மெல்லிசா கட் பண்ணின இல்லை லெமன் ஸ்லைசஸ் சேர்த்து இதுக்கு நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துருங்க. இதை நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். சில பேருக்கு பிளாக் டீ ரொம்ப பிடிக்கும், ஆனால் பெரும்பாலானவங்களுக்கு பிளாக் டீ பிடிக்காது. அப்படிப்பட்டவங்க இதுக்கு மேலே நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்திக்கங்க. கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்தினதுக்கப்புறம் இதுக்கும் நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துருங்க. இதுக்கு பசும்பால் தனியாக தேவைப்படாது, கண்டென்ஸ்டு மில்கே போதும். இப்படி பால் சேர்த்திக்காமல் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்திக்கிறதுனால இதோட டேஸ்ட் இன்னும் ரிச்சாக ஹை லெவலில் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டீ பிரியர்களுக்கும் அதுவும் எஸ்பெஷலி ஐஸ் டீ குடிக்க விரும்புவங்களுக்கு இதோட டேஸ்ட் கண்டிப்பாக தெரியும். அழகுக்காக புதினா இலையை சேர்த்திக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு லெமன் ஸ்லைஸையும் ஆட் பண்ணிட்டா இப்போது நம்மளுடைய அட்டகாசமான ஐஸ் டீ இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்து கூல் காஃபி பார்க்கலாம். சாக்கோ சிரப்னால இந்த கிளாஸில் சுற்றியும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நாம் மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த கோல்ட் காஃபியை சேர்த்திட்டு இதையும் நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். அட்டகாசமாக இருக்கும். நான் இதுக்கு மேலே சாக்கோ சிரப்னால கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சாக்லேட் ஐஸ்கிரீமையை கூட சேர்த்திக்கலாம். அதுவும் இன்னும் அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போது சூப்பர்பான ஐஸ் டீயும் ஒரு கோல்டு காஃபியும் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இப்படியே குடித்தா சூப்பராக இருக்கும். ஆனால் இதை இன்னும் ரிச் ஆக்க இதுக்கு மேலே சில சாக்கோ சிப்ஸையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ரிச்சாக அட்டகாசமாக இருக்குதுல்ல. ஆனால் இதை நீங்கள் அப்படியே குடித்தாலும் யம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போது நம்மளுடைய ஐஸ் டீயும் கோல்ட் காஃபியும் ரெடி ஆகிடுச்சு. என்ன தான் நம்ம ஜூஸ், மில்க் ஷேக் இப்படி சாப்பிட்டுட்டே வந்தாலும் காஃபி டீ பிரியர்களுக்கு இந்த காஃபி டீயை குடித்தா தான் அன்றைக்கி ஒரு ட்ரிங்க் குடித்தது போல் ஃபுல்ஃபில்லாக ஹாப்பியாக இருக்கும். ஸோ அவங்களுக்காகவே இந்த ஸ்பெஷல் ரெசிபி. நிஜமாகவே காஃபி டீயை கூட சில்லுன்னு இப்படி ஸ்பெஷலாக என்ஜாய் பண்ண முடியும். சோன்னு மழை பெய்யறப்போ சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது எவ்வளோ சூப்பராக இருக்குமோ அதே போல தான் மத்தியானம் உச்சி வெயிலில் மொட்டை மாடியில் நின்று இந்த ஐஸ் டீயும் கோல்ட் காஃபியும் குடிச்சு பாருங்க. செம்மையா சூப்பரா வேற லெவலாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.